நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு திருப்பாவை 10ஆம் நாள் பாசுரம். நோற்றுச் சுவர்க்கம் புகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகருணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். இன்றைய தினம் ஆண்டாள் எழுப்பக்கூடிய இந்த தோழி கண்ணனுக்கு ரொம்பவும் பிடிச்ச பெண். இவளுக்கும் கண்ணனை ரொம்ப பிடிக்கும். இவளும் கண்ணன் இடத்துல சரணாகதி பண்ணவள். இவளுக்கு என்ன தனி சிறப்பு அப்படின்னா, மற்ற எல்லா பெண்களையும் கண்ணன் கொஞ்சம் அழ வச்சு பார்ப்பான், வம்பு பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான், குறும்பு வேலைகள் எல்லாம் பண்ணுவான். அவனுக்கு அதில் ஒரு ஆனந்தம். இவாளையெல்லாம் கொஞ்சம் படுத்தி பார்க்குறது கண்ணனுக்கு பிடிக்கும். ஆனால் இந்த பெண் கண்ணனையே படுத்துவலாம். அது எப்படி அப்படின்னா, ஒரு சமயம் இவளும் கண்ணனும் நடந்து போயின்னு இருக்கா. அப்போது இவள் கேட்குறா கண்ணன்ட்ட, எனக்கு ரொம்ப கால் நோகிறது கண்ணா, என்னை உன் தோள் மேலே தூக்கிக்கோ அப்படின்னாலாம். உடனே கண்ணனும் இவளை தோள் மேலே தூக்கிண்டு அவன் நடந்து போயின்னு இருக்கான். அப்படியே மரக்கிளைகள் எல்லாம் அவளுக்கு எட்டுறது. அதில் இருக்கிற புஷ்பங்கள் எல்லாத்தையும் பறித்து எடுத்துட்டு கண்ணன் கையிலேயே கொடுத்து இதெல்லாத்தையும் எனக்கு தலையில் சூட்டி விடு அப்படின்னாலாம். கண்ணனும் அவளுக்கு சூட்டி விட்டான். அதுக்கப்புறம் போகிற வழியில் எங்கேயோ ஒரு குளத்தில் தாமரைப்பூவை பார்த்துட்டு இந்த க்ஷணம் இறங்கி எனக்கு அதுலேருந்து தாமரைப்பூ பறித்து கொடு அப்படின்னு அடம் பிடிப்பலாம். இவனும் இறங்கி தாமரை பறித்து கொடுப்பானாம். இந்த அளவுக்கு கண்ணனையே ஆட்டி வைப்பலாம் இவோ. அதனால் இவ ரொம்ப விசேஷமான ஒருத்தி. அவளை தான் இன்றைய தினம் பாசுரத்தில் எழுப்ப போகிறா. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படிங்கிறா. அதாவது இதை அப்படியே படித்து பார்த்தோன்னா, நோன்பு நோர்த்து ஸ்வர்க்கத்திற்குள் புகுகின்ற தலைவியே அப்படின்னு தோணும். ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பெண் இன்னும் நோன்பே நோர்க்கலையே, அப்புறம் எப்படி இவோ ஸ்வர்க்கத்துக்கு போவா அப்படின்னா, இந்த இடத்துல ஆண்டாள் கிண்டலாக சொல்கிறா, நோன்பே நோர்க்காம ஸ்வர்க்க பிராப்தியை பெற்றுவிட்டாயே நீ அப்படின்னு கேட்குறா. நோன்பே நோர்க்கலை, ஆனால் ஸ்வர்க்கத்தை மட்டும் அடைஞ்சுட்டியடியம்மா அப்படின்னு கேட்குறா. சரி, இந்த இடத்துல ஸ்வர்க்கம்னா என்ன அப்படின்னா, ஸ்வர்க்கம் நரகம்ங்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் எந்த இடத்துல பிரயோகம் பண்ணுறாலோ அதுக்கு ஏற்றாப்புல அதோட அர்த்தமானது மாறும். உதாரணத்துக்கு அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ ஒருத்தர்கிட்ட போய் ஏதோ ஒரு டூரோ ட்ரிப்போ போயிட்டு வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. அவள் பார்த்த அந்த இயற்கை சூழல் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னா, நம்ம அவள்கிட்ட உங்கள் ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவா? பா, அந்த ஊரா, அது ஸ்வர்க்கம்பா அப்படின்பா. அப்போ அங்கே அவள் ஸ்வர்க்கத்தை பார்த்தாளா அப்படின்னா இல்லை, அந்த அனுபவம் அவளுக்கு ஸ்வர்க்கமாக இருந்தது. அதே மாதிரி ஒருத்தருக்கு அவள் ஆஃபீஸ் சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது அந்த என்விரான்மெண்ட், ரொம்ப படுத்துறா மேலதிகாரிகள் அப்படின்னா அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்வார்? நரகம் எங்கள் ஆஃபீஸ் அப்படின்வார். அப்போது அங்கே நரகத்தை பார்த்தாரா அப்படின்னா இல்லை, அந்த அனுபவம், அந்த கஷ்டம் அவருக்கு நரக வேதனையை கொடுக்கறது. அதனால் அதை எந்த இடத்துல உபயோகப்படுத்துகிறாளோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வார்த்தைகள் மாறும். அந்த மாதிரி ஆண்டாளை பொறுத்த மட்டும் ஸ்வர்க்கம்னா எது அப்படின்னா கிருஷ்ணானுபவம் தான். இவாளுக்கு ஒரே லட்சியம் கண்ணனை அடைவது. அதனால் அவளை பொறுத்த வரைக்கும் ஸ்வர்க்கம் அப்படின்னா கிருஷ்ணானுபவம். அதனால் கோபிகைகளுக்கும் ஆண்டாளுக்கும் ஸ்வர்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா கிருஷ்ணானுபவம் தான். அதுதான் இவாளுக்கு என்றைக்கும் ஸ்வர்க்கம். ஆண்டாளுக்கு ஒன்றும் இந்திரலோகத்துக்கு போகிறது ஸ்வர்க்கம்னு அவளுக்கு என்றைக்குமே தோணாது. கண்ணன் இருப்பிடமே ஸ்வர்க்கம் அவளுக்கு. அதனால் அந்த கிருஷ்ணானுபவத்தை நோன்பு நோர்க்காமலேயே நீ பெற்றுவிட்டாயே அப்படின்னு இந்த தோழியை பார்த்து சொல்கிறா. ஏன்னா இவள் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணிட்டா. கண்ணனும் அவ்வப்பொழுது இந்த தோழியை வந்து பார்த்துட்டு போயின்னு இருக்கான். இவளும் கண்ணனோட சேர்ந்து பேசி கொண்டாடி கழித்து மகிழ்ந்துன்னு இருக்கா. அதனால் இவள் சொல்கிறா, அதனால் நாங்கள் எல்லாரும் உங்கள் ஆற்று வாசலில் காத்துன்னு இருக்கோம், ஆனால் நீயோ நோன்பு நோர்க்காமலே அந்த ஸ்வர்க்க பிராப்தியை பெற்றுவிட்டாயே. அம்மனாய் எங்கள் எல்லாருக்கும் தலைவி நீதானே. ஏன்னா கண்ணன்கிட்டேயே சாமர்த்தியமாக இருந்து கொண்டு அவனையே ஆட்டி வைக்கிறவோ நீதானே. அதனால் அம்மனாய் தலைவியே அப்படிங்கிறா. மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். இவ்வளோ கூப்பிடுறோம் உங்கள் ஆற்று வாசலில் வந்து, கதவையும் திறக்க மாட்டேங்கிற, உள்ளேந்து ஒரு மறுமொழியாவது சொல்லலாமே, வரேன், வரல, வர முடியாது, ஏதாவது சொல்லலாமே, வாயும் திறக்க மாட்டேங்கிற, கதவும் திறக்க மாட்டேங்கிற, ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை கண்ணன் கூட தான் உள்ளே இருந்துன்னு இருக்கியோ, அதனால தான் வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறியோ நீ அப்படின்னு ஆண்டாள் கேட்குறா. உடனே இப்போது இந்த தோழி முடிவு பண்ணா, நம்ம பதில் சொல்லலை அப்படின்னா இவா வாசல்லேருந்து எதையாவது ஒன்று பேசிகிட்டே இருக்க போகிறா, தொணன்னு பதில் ஒன்றத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு. அம்மாடி, கண்ணன் இங்கே இல்லை, அவன் வரலை, இங்கே நான் தனித்து தான் இருக்கேன், நான் மாத்திரம்தான் இருக்கேன் அப்படின்னு உள்ளேருந்து பதில் சொன்னாலாம். உடனே ஆண்டாள் சொல்கிறா, நம்பவே மாட்டோம், நாற்ற துழாய்முடி நாராயணன். அந்த
நாற்றத்துழாய், துளசியினுடைய வாசனை வீசுறது, வெளியில் வரைக்கும் வீசுறது. நாற்றம் அப்படின்னா வாசனைன்னு அர்த்தம், துர்நாற்றம்னா தான் கெட்ட வாசனைன்னு அர்த்தம். அதனால் நாற்றத்துழாய் அப்படின்னா நறுமணம் வருது, துளசி வாசனை. துழாய் அப்படின்னா துளசி, துளசி வாசனை வருதே. பெருமாள் ஒருத்தந்தானே துளசியை தரிச்சுப்பான், அவனுக்கு அவனுடைய திருமுடியில், திருமார்பில், திருவடியிலன்னு அங்கங்கள் பூரா அவனுக்கு துளசியால் அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். பெருமாளுக்குன்னே ஒரு வஸ்து, அவனுக்காகவே ஏற்பட்ட ஒரு வஸ்துனா அது துளசி தானே. அதனால் அந்த நாற்றத்துழாய் முடி, அந்த பெருமாளினுடைய தலை முடியில் கூட சுடிப்பானே, அந்த துளசியின் வாசனை வெளியில் வரைக்கும் வீசுறது அப்படிங்கிறா ஆண்டாள். துளசிங்கிறது பெருமாளுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறத பெருமாளே தர்மபுத்திரர்கிட்ட சொல்கிறான். தர்மபுத்திரா, கருணைதல் பூன்னு ஒன்று இருக்குது, அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அந்த கருணைதல் பூவை காட்டிலும் எனக்கு பிடிச்சது எது தெரியுமா? தாமரை மலர். அந்த தாமரை மலர்லேயுமே 100 இதழ்கள் கொண்ட தாமரை இருக்குது, அந்த தாமரைனா ரொம்ப இஷ்டம். அந்த 100 இதழ்கள் கொண்ட தாமரை பூவை காட்டிலும் எனக்கு 1000 இதழ்கள் கொண்ட தாமரை பூனா ரொம்ப பிடிக்கும். எது தெரியுமா 1000 இதழ்கள் கொண்ட தாமரை பூ? அதுக்கு பேர் புண்டரீகம்னு பேர். ஆனால் அந்த புண்டரீகத்தை காட்டிலும் ஒரு ஸ்வர்ண புஷ்பம் எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆனால் இந்த ஸ்வர்ண புஷ்பத்தை காட்டிலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா? துளசி அப்படிங்கிறான் பெருமாள். அதனால் அவனுக்கு அதை தேடி ஓடி இதை தேடி ஓடி கஷ்டப்பட்டு எதையும் சமர்ப்பிக்கணும்னு கூட அவசியமே இல்லை. முடிஞ்சதை கட்டாயம் அவனுக்கு கொடுக்கலாம். ஒருவேளை முடியல அப்படின்னா துளசியை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சாலே அகமகிழ்ந்து போயிடுவான் கண்ணன். அதை தான் இந்த இடத்துல கண்ணன் சொல்கிறான். அதை ஆண்டாள் இங்கே சொல்கிறா. துளசி வாசனை வீசுறது, யாரை ஏமாற்ற பார்க்குற? கண்ணன் உள்ளதான் இருக்கான், எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறா. அதென்னமோ உண்மைதான், துளசியினுடைய வாசனை வெளி வரைக்கும் வருது தான். ஆனால் கண்ணன் இப்போ இங்கே இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு போனான். அதனால அவன் வந்துட்டு அவன் கிளம்பி போயிட்டான். ஆனால் துளசி வாசனை மட்டும் கிளம்பலை, இன்னும் ஆற்றுக்குள்ளேயே இருக்குது. அப்படியே உங்களுக்கு அந்த வாசனை தான் வெளியில் வரைக்கும் வருது. இத்தனைக்கும் வீடு பூட்டி வேற இருக்குது, வெளியில் நீங்கள் எல்லாரும் நிற்கிறீங்களோ, எல்லாரையும் மீறி, உங்கள் எல்லாரையும் மீறி கண்ணன் எப்படி உள்ளே வந்துடுவான் உங்களுக்கு தெரியாமல் அப்படின்னு இந்த தோழி கேட்குறா. அதுக்கு உடனே ஆண்டாள் மேலும் சொல்கிறா. நாற்றத்துழாய் முடி நாராயணன் அப்படிங்கிறா. அவன் நாராயணன் ஆச்சே, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் அவன்தானே, எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவனும் அவன்தானே. அதனால் எங்கள் கண்ணில் மண்ணை தூவிட்டு உள்ளுக்குள்ளே வர்றது அவனுக்கா கஷ்டம்? கட்டாயம் அவன் உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு ஆண்டாள் பதில் சொல்கிறா. நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால். நம்மால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம் மீது அதீத அன்பு கொண்டவன் அந்த கண்ணன். அதனால் நம்ம அவனை போற்றி பாடினோம்னா அந்த பறை அப்படிங்கிற அனுகிரகத்தை கட்டாயம் நமக்கு தருவான். நம்மால் முடிஞ்சதை அவனை போற்றி நம்ம பாடினோம்னா நமக்கு கண்ணன் கட்டாயம் அனுகிரகம் தருவான். அந்த புண்ணிய நாள் பண்டொரு நாள். இந்த இடத்துல புண்ணிய நாள் அப்படிங்கிறா. யார் புண்ணியன் அப்படின்னா ராமாவதாரத்தை தான் சொல்கிறா, ராமனை சொல்கிறா இந்த இடத்துல. ஏன்னா தர்மத்துக்கே ஒரு ரூபம் அப்படின்னா அது ராமன் தான். அதனால தான் ராமனை தர்மோ விக்கிரகவான் ராமஹா அப்படின்னு கொண்டாடுறோம். தர்மஸ்வரூபி அந்த ராமன் தான். அந்த புண்ணிய நாள் பண்டொரு நாள், முன்னொரு சமயத்தில் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும், அந்த ராமன் கையால் மாண்டு போனானே அந்த கும்பகர்ணன் அப்படிங்கிறா. இந்த இடத்துல கூற்றத்தின் வாய் வீழ்ந்த அப்படிங்கிறா. கூற்றம் அப்படின்னா யமன்னு அர்த்தம். யமன் உடல் வேறு உயிர் வேறுன்னு கூறு போடுவானா, பிரிப்பானா. அதனால் அவனுக்கு கூற்றுவன்னு பெயர். அதனால் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும். இந்த கும்பகர்ணன் தானே போய் யமன் வாயில் விழுந்தான், வலிய போய் விழுந்தான். ஏன்னா அவன் பாட்டுக்கு பாவம் 6 மாதம் தூங்கிட்டு இருந்தான். ரொம்ப காரியமாக அவனை போய் எழுப்பி நீ ராமனோட போய் யுத்தம் பண்ணணும், ராவணன் தரப்புலேருந்து போய் நீ சண்டை போடணும்னு அனுப்பி வச்சா. போகிறதுக்கு முன்னாடி கும்பகர்ணனும் விபீஷணனை மாதிரியே தான் ராவணன்ட்ட முடிஞ்ச அளவுக்கு புத்தி சொல்லி பார்த்தான். வேண்டாம், நீ பண்ணுறது அதர்மம், நீ நாட்டு நிர்வாகத்தை கவனிக்காமல் இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ மேலே மோகம் கொண்டு, அதுவும் மாற்றான் மனைவி, அவளை அபகரித்து இங்கே கூட்டின்னு வந்து சிறை வச்சுருக்க, இதெல்லாம் மகாபாவம், பண்ணாதன்னு சொல்கிறான். ராவணன் கேட்கலை. அப்போது கிளம்புறதுக்கு முன்னாடி கும்பகர்ணன் சொல்கிறான், இப்போ நான் கிளம்பி போகிறேன், இதுதான் கடைசி, என் சாவு நிச்சயம், எனக்கு அடுத்து நீ தான் அப்படின்னு சொல்லிட்டே கும்பகர்ணன் கிளம்பி போகிறான். போய் யுத்தத்தில் அவன் ராமன் கையால் மாண்டு போனான். இந்த இடத்துல பெருமாளினுடைய அவதார நோக்கம் என்ன அப்படின்னா கும்பகர்ண வதமா, ராவண வதமா, வாலி வதமா அப்படின்னா இது எதுவுமே இல்லை.
இவாளெல்லாம் பெருமாள் வதம் பண்ணுறதுக்கு அவரோட சங்கல்ப சக்தி ஒன்றே போகிறோம். அதுக்காக வைகுண்டத்துலேருந்து இறங்கி பூலோகத்துக்கு வரணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. அவர் வந்தது யாருக்காக அப்படின்னா தன் பக்தர்களுக்காக. ஏன்னா இந்த ராமாயணத்தில் தான் சபரி இருக்கா, இந்த ராமாயணத்தில் தான் குஹன் காத்துன்னு இருக்கான், இந்த ராமாயணத்தில் தான் அகல்யா இருக்கா, இப்படி இதே ராமாயணத்தில் தான் விபீஷணனும் இருக்கான். இவ்வளோ நல்லவா இருக்கா, இவ்வளோ பக்தர்கள் இருக்கா. அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னா பெருமாள் நேர பிரத்யட்சமாக வந்து பண்ணால் அவள் எவ்வளோ சந்தோஷப்படுவா. அவளுக்காக தான் பெருமாள் பூலோகத்துக்கு இறங்கி வரானே தவிர துஷ்ட சம்ஹாரம்ங்கிறது பெருமாளுக்கு சங்கல்ப சக்தியாலே நிகழ்த்தக்கூடியது தான். அதுக்கு அவன் வரணும்னு அவசியமே இல்லை. தன் பக்தர்கள் பொருட்டு தான் பெருமாள் இப்படி இறங்கி வரான். அதனால் இந்த இடத்துல அப்பேற்பட்ட அந்த கும்பகர்ணன் அவன் கூட உன்கிட்ட தோற்று போய் அவன் தூக்கத்தையும் சேர்த்து உனக்கு கொடுத்துட்டானா, அதனால நீ தூங்கின்னு இருக்கியா இப்படி அப்படின்னு ஆண்டாள் கேட்குறா. மேலும் சொல்கிறா, ஆற்ற அனந்தலுடையாய். அனந்தல் அப்படின்னா சோம்பேறித்தனம் அப்படின்னு நேத்திக்கு பார்த்த பாசுரத்திலே பார்த்தோம். அதனால் தீராத சோம்பேறித்தனமாக உனக்கு எழுந்துக்க கூடாதா? ஆனால் அருங்கலமே அப்படிங்கிறா. அருங்கலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உயர்ந்த ஆபரணம் போன்றவளே அப்படின்னு அர்த்தம். எங்கள் கோஷ்டிக்கே நீ தான் உயர்ந்த ஆபரணம் போன்றவள். என்ன காரணம் தெரியுமா? உன்னல்லையோ கண்ணன் அடிக்கடி தனிச்சு வந்து சந்திக்கிறான், நீயும் கண்ணனை அடிக்கடி சந்திக்கிற. அதனால் நீ எங்களுக்கு உயர்ந்த ஆபரணத்தை போன்றவள். அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். நாங்கள் இப்படிலாம் கூப்பிடுறோன்னு அப்படியே சட்டுன்னு எழுந்து ஓடி வந்துடாத. உன் ஆடை அணிகலன்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிண்டு வந்து சீக்கிரம் இந்த கதவை தர அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா. இப்படி இருக்க இந்த தோழியும் எழுந்து வந்து ஆண்டாள் கோஷ்டியில் சேர்ந்துனுட்டா. இப்படி நோன்பு நோற்காமலே கிருஷ்ணானுபவத்தை அடைஞ்சுட்டியேன்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தை தொடங்கினா இல்லையா? ஆனால் கடினமாக விரதம் இருந்து ரொம்ப தீவிரமாக விரதம் அனுஷ்டிச்சு பகவானுடைய அன்பிற்கு பாத்திரமான ஒரு பாகவதோத்தமனுடைய சரித்திரத்தை இன்றைய தினம் அனுபவிக்கலாம். எல்லாரும் இப்போவே அது யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கோ. ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் நவமஸ்கந்தம் 9வது ஸ்கந்தத்தில் அம்பரீஷ சரித்திரம், அதை தான் இன்றைய தினம் அனுபவிக்க போகிறோம். அதில் பாகவத புராணத்தில் வர ஸ்லோகம் இது. அம்பரீஷோ மகாபாகா சப்தத்வீபவதீம் மஹீம். 7 தீபங்கள், 7 தீவுகளுக்கு இவன் அரசன். உலகத்துடைய 7 தீபங்களுக்குமே சக்கரவர்த்தியாக இருக்கான் இந்த அம்பரீஷன். ஆனால் இவ்வளோ தீபங்களையும் கட்டி அரசாளக்கூடிய ராஜா அப்படின்னு துளியும் கர்வம் இல்லை. பெருமாள் மேலே அவ்வளவு பக்தி, பெருமாளினுடைய அடியவர்கள் மேலேயும் அவ்வளவு பக்தி, அவ்வளவு பணிவு. இவனுடைய பக்தியையும் பணிவையும் பார்த்து மகிழ்ந்து போன பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னா, தஸ்மா அதாத் ஹரிச்சக்கரம் பிரத்யநீக பயாவகம் ஏகாந்த பக்தி பாவேன பிரீத்தோ பக்தாபிரக்ஷணம் அப்படின்னு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தையே ஒரு ரக்ஷைக்காக, ஒரு பாதுகாப்பிற்காக அம்பரீஷன் கிட்ட கொடுத்து வச்சார் பெருமாள். அவருடைய திவ்ய அஸ்திரமான அந்த சுதர்சன சக்கரத்தையே தன் பக்தனுக்கு பெருமாள் கொடுத்து வச்சிருந்தார். இப்படி அம்பரீஷன் வந்து தொடக்கத்திலிருந்தே எல்லா ஏகாதசிக்கும் உபவாசம் இருந்துட்டே வந்தார். அப்படி இருக்க ஒரே ஒரு வருஷம் மட்டும் ஒரு சங்கல்பம் மேற்கொண்டார். அது என்னன்னா மதுவனம். இந்த மதுவனம் நம்ம திருப்பியும் இப்போ கேள்விப்படுறோம். யமுனா தீரத்தில் இருக்கக்கூடிய அந்த மதுவனம்ங்கிற இடத்துல அங்கே போய் இருந்துண்டு ஓராண்டு காலத்துக்கு ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிண்டு அங்கே போய் இருந்துண்டு அங்கே பெருமாளுக்கு திருவாராதனம் எல்லாம் பண்ணிண்டு அங்கே ஏகாதசி உபவாசத்தை ஆரம்பித்தார். இப்படியே அவருடைய உபவாசம் முடிய போகிறது, அந்த ஓராண்டு காலம் முடிய போகிறது. அது ஒரு கார்த்திகை மாதம், கைஷிக ஏகாதசி. கைஷிக ஏகாதசி அன்னைக்கு பூரா உபவாசம் இருந்தாச்சு. அடுத்த நாள் கைஷிக துவாதசி அன்னைக்கு இவர் பெருமாளுக்கு திருவாராதனம் எல்லாம் பண்ணி அந்தணர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அவளுக்கு கோதானம் எல்லாம் பண்ணி அந்தணர்கள் சித்தர்கள் எல்லாருக்கும் எல்லா வகையான தானங்களையும் பண்ணிட்டு துவாதசி பாரணை பண்ணலாம் அப்படின்னு பண்ண போகிறார். ஏகாதசிக்கு உபவாசம் இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவு முக்கியம் துவாதசி திதி முடியறதுக்குள்ள பாரணை பண்ணணும் அப்படிங்கிறது. பெருமாள் திருவாராதனம் எல்லாம் முடிஞ்சு சரியான சமயத்தில் பாரணையை பண்ணி முடிச்சுடணும், திரையோதசி பிறக்கிறதுக்கு முன்னே. அப்படி இருக்க இப்போது அம்பரீஷன் பாரணை பண்ணலாம்னு நினச்சின்னு இருக்கார். முக்கியமாக துவாதசி தளிகையில் எல்லாருக்கும் தெரியும் 3 வஸ்துக்கள் மிக அவசியம். சுண்டக்காய், நெல்லிக்காய், அகத்திக்கீரை, இதெல்லாம் தயாராக இருக்குது. பாரணை பண்ணலாம்னு போகிற சமயத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த இடத்துல தூர்வாசர் வரார். தூர்வாசர் வந்திருக்கார். இப்பேற்பட்ட மகான் அவர் ஒரு அதிதிக்கு அன்னமிடாமல் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னுட்டு அவரை அமர்த்தி
அவருக்கு அன்னமிடலாம் அப்படின்னு தயாராகிறான் அம்பரீஷன். அப்போ துர்வாசர் சொல்கிறார், நான் இன்னும் மாத்தியானிக ஸ்நானம் முடிக்கலை, மாத்தியானிக ஸ்நானம் முடிச்சுட்டு என்னுடைய அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு நான் வரேன் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். போனவர் வரவே இல்லை. துவாதசி திதி முடிய போகிறது. இன்னும் ஒரு நாழிகை காலம்தான் பாக்கி இருக்குது, அதாவது 24 நிமிஷம்தான் பாக்கி இருக்குது. அம்பரீஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிஜமான ஒரு தர்ம சங்கடம் அங்கே. என்னென்னா, ஒன்று அதித்தி வந்திருக்கார், அதித்தியை விட்டுட்டு நம்ம தனியாக சாப்பிடக்கூடாது, அதுவும் தோஷம். இன்னொன்று, துவாதசி திதி முடியறதுக்குள்ளே பாரணை பண்ணணும். இது பண்ணலனாலும் துவாதசி ஒரு வருஷமாக இப்படி ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி பாரணை பண்ண பலனே கிடைக்காம போயிடும். அதனால் இப்படி தர்ம சங்கடமாக இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு அம்பரீஷன் யோசிக்க, அம்பரீஷன் அங்கே இருந்த வேதம் படித்தவாள்கிட்ட இதுக்கு ஒரு உபாயம் சொல்லுங்கோ, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறார். அப்போது அங்கே இருந்தவா சொல்கிறா, ஒன்று வேணால் நீங்கள் பண்ணலாம் ராஜா. என்னென்னா, துவாதசி திதி முடியறதுக்குள்ளே பெருமாள் தீர்த்தம் வாங்கிடுங்க, அது ஜலப்பாரணன்னு கணக்காயிடும். அதனால் துவாதசி திதி முடியறதுக்குள்ளே நீங்கள் தீர்த்தம் சாப்பிட்டுட்டேள், அதனால் ஜலப்பாரணை பண்ணிட்டேள்னு கணக்காயிடும். அதே மாதிரி வந்திருக்கிற அதித்தியை விட்டுட்டு நீங்கள் சாதமும் சாப்பிடல, அன்னமும் எடுத்துக்கல, இதனால் எந்த தோஷமும் ஏற்படாது, இதை வேணால் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு அவள் சொல்ல, அம்பரீஷன் தீர்த்தத்தை வாங்கி முழுங்கிட்டார். அந்த சமயம் சரியாக அவர் தீர்த்தம் சாப்பிட்ற அந்த சமயம் வந்தார் துர்வாசர். கோபத்துக்கு பேர் போனவர் கடும் கோவத்தோடு வரார். ஒரு அதித்தி வந்திருக்கேன், துளியும் மரியாதை இல்லாமல் என்னை விட்டுட்டு நீ தீர்த்தம் தான் இருக்கட்டும் எப்படி சாப்பிடுவ அப்படின்னு கேட்குறார். உடனே கோவத்தில் தன் ஜடையிலேருந்து ஒரு பூதத்தை ஏவி விடுறார். அந்த பூதம் கையில் ஒரு கத்தியை வச்சுட்டு அம்பரீஷனை குத்துறதுக்கு ஓடி வருது. அம்பரீஷன் அசையவே இல்லை, முகத்தில் துளியும் பயம் இல்லை, அப்படியே நின்றுட்டார் கையை கூப்பின வண்ணம். பெருமாள் மேலே அவ்வளவு நம்பிக்கை. அம்பரீஷன் பெருமாளை பிரார்த்தனை கூட பண்ணல என்னை காப்பாத்துன்னு. ஆனால் சக்கரத்தாழ்வார் கிளம்பிட்டார் அவர் ஆசனத்திலேருந்து. அது எப்படி என் பெருமாள் பக்தனை நோக்கி ஒரு பூதத்தை ஏவி விடுவ அப்படின்னு அந்த பூதத்தையும் அழிச்சார். மேலும் தூர்வாசரே துரத்திண்டு கிளம்பிட்டார் சக்கரத்தாழ்வார். தூர்வாசர் அங்கே ஓடுறார், இங்கே ஓடுறார், மேருமலைக்கு போகிறார், சத்தியலோகம் பிரம்மாவின் இருப்பிடமான சத்தியலோகத்துக்கு போகிறார், அடுத்து பரமேஸ்வரன்ட்ட போகிறார், கடைசியாக பெருமாள் திருவடியில் போய் விழுந்தார். பெருமாளே என்னை உன் சக்கரத்துக்கிட்டேருந்து காப்பாற்றேன் அப்படின்னு. பெருமாள் சொல்கிறான், உங்களை என்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு. துர்வாசர் கேட்குறார், என்னப்பா இது உன் சக்கரம் தானே என்னை துரத்தின்னு வருது, உன்னால் காப்பாற்ற முடியாதுன்னா வேறு யாரால் என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு. அப்போது பெருமாள் ரொம்ப அழகாக பதில் சொல்கிறான், அகம் பக்த பராதீனஹா ஹியஸ்வதந்திர இவத்விஜ சாதுபிர் கிரஸ்த ஹிருதயா பக்தைர் பக்த ஜனப்பிரியா. யார் சொன்னால் நான் சுதந்திரமானவன்? நான் என் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன். அகம் பக்த பராதீனஹா, என் பக்தர்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்கக்கூடியவன் நான், அவளுக்கு கட்டுப்பட்டவன் நான், என் பக்தர்களுக்கே ஒரு தாசனாக இருக்கக்கூடியவன் நான். அதனால என்னால் கூட என் சக்கரத்தை திருப்பி வாங்க முடியாது. இதுக்கு ஒரே வழி, அம்பரீஷன் மன்னிச்சா மட்டும்தான் சக்கரத்தாழ்வாரின் கோபம் தணியும் அப்படின்ட்டான் பெருமாள். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுக்கு அவன் பக்தர்கள் இடத்துல அந்த அளவுக்கு ஆசை. எப்போவுமே பகவான்கிட்ட அபச்சாரப்பட்டா பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டாலோ, இல்லை ஆச்சாரிய புருஷர் ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டாலோ, ஒரு பாகவதாள்கிட்ட மன்னிப்பு கேட்டாலோ பெருமாள் மன்னிச்சுடுவான், ரொம்ப சுலபமாக மன்னிச்சுடுவான். ஆனால் அவனுடைய பாகவதாள்கிட்ட ஒரு அபச்சாரப்பட்டுட்டோம் அப்படின்னா பகவான் என்றைக்கும் மன்னிக்க மாட்டான். அந்த பாகவதா நம்மளை மன்னிச்சாதான் உண்டு. அதனால் அவள்கிட்ட தான் போய் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும். அதை பெருமாள் இந்த இடத்துல தூர்வாசர்கிட்ட சொல்கிறான். ஓடி வரார் தூர்வாசர், வந்து அம்பரீஷன் திருவடியிலே விடுறார், என்னை காப்பாற்றுப்பா, தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சுடு அப்படின்னு. அம்பரீஷன் அப்பவும் எந்த விதமான கோபமும் இல்லாமல் தூர்வாசரை பார்த்து, நீங்கள் எவ்வளோ பெரிய மகான், நீங்கள் என் திருவடியில் விழறதா அப்படின்னு பெருமாளினுடைய சுதர்சன சக்கரத்தை நோக்கி துதி பண்ணுறான். துவமக்னிர் பகவான் சூரியஹ त्वं सोमो ज्योतिषां पतिः त्वमापस्त्वं क्षितिर्व्योम वायुर्मात्रेन्द्रियाणि च सुदर्शन नमस्तुभ्यं सहस्रार अच्युतप्रिय सर्वास्त्रघातिन विप्राय ஸ்வஸ்தி பூயா இடஸ்பதே அப்படின்னு பெருமாளினுடைய சுதர்சன சக்கரத்தை பார்த்து அம்பரீஷன் துதி பண்ணார். சக்கரத்தாழ்வாரும் அந்த துதியை கேட்டு தூர்வாசரை மன்னிச்சுட்டார். இப்போது அம்பரீஷன் தூர்வாசரை அமர்த்தி அவருக்கு அன்னமிட்டு, ஏன்னா அவர் கிளம்பி போனார், சாப்பிடாமலே தான் போனார், அதனால் அவரை திருப்பி அமர்த்தி அவருக்கு அன்னமிடுறார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தூர்வாசருக்கு அன்னம் விட்டுட்டு அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த சேஷத்தை தான் அம்பரீஷன் சாப்பிட்டார். ஆனால் தூர்வாசர் இங்கேருந்து கிளம்பி போய் மேருமலை, சத்தியலோகம்,
கைலாயம், அதுக்கப்புறம் பெருமாள் திருவடி, இது எல்லா இடத்துக்கும் அவர் ஓடி போய் திருப்பி பூமிக்கு வரத்துக்கு ஓராண்டு காலமாச்சு. இந்த ஒரு வருஷமுமே தூர்வாசர் சாப்பிடாம தானே எல்லா இடத்துக்கும் ஓடின்னு இருக்கார். வந்த அதித்தி அவர் இன்னும் சாப்பிடல. அப்புறம் எப்படி நான் சாப்பிட்றது அப்படின்னு ஒரு வருஷமாக சாப்பிடாம காத்துட்டு இருந்தார் அம்பரீஷன், வெறும் ஜலம் மட்டும் பருகி கொண்டு. இப்படி பகவான்கிட்டையும் பக்தி, பகவானுடைய பாகவதாள்கிட்டையும் பக்தி அப்படின்னு வாழ்ந்தவருடைய சரித்திரம் தான் இது. இந்த அம்பரீஷ சரித்திரத்துக்கு சுகர் பலஸ்துதி சொல்கிறார். இந்த சரித்திரத்தை யார் யாரெல்லாம் பக்தியோடு கேட்கிறாளோ அவளுக்கு அம்பரீஷனுக்கு கிடைச்ச அதே அளவு பக்தி கிடைக்கும் பெருமாள் இடத்துல அப்படின்னு. அதனால் நாம் அனைவரும் அந்த பெருமாள் கிட்ட அவனையே வேண்டி பெறுவோம், அவன் மேலே பக்தியே நமக்கு வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா.